அண்மை செய்தி. சேலத்தில் கல்லூரிக்கு செல்ல பேருந்து நிலையம் வந்த மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் தானும் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மதியழகன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளி இந்த பகுதியை சேர்ந்தவர் சூர்யா. இந்த பெண்ணுக்கு வயது 20. இவர் சேலம் அரசு கலை கல்லூரியில் பிஎஸ்சி பாட்டனி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் ஆட்டையாம்பட்டி பகுதியை சேர்ந்த மோகனப்பிரியன் என்பவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மோகனப்பிரியன் ஐடிஐ முடித்திருக்கிறார். மோகனப்பிரியனுக்கு வயது 19, சூர்யாவுக்கு வயது 20. இந்த நிலையில் இவர்களுடைய பழக்கம் கடந்த 1 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்குது என்று தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில் தான் சூர்யாவுக்கு அவரது வீட்டில் திருமணம் செய்து வைப்பதற்காக வரன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் கல்லூரிக்கு செல்வதற்காக சேலம் நகர பேருந்து நிலையத்திற்கு சூர்யா இறங்கி இருக்கிறார். அங்கிருந்து கல்லூரிக்கு செல்ல முயன்ற போது அங்கு வந்த மோகனப்பிரியன் சூர்யாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் மோகனப்பிரியன் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் வயிற்றிலும் கையிலையும் குத்தியிருக்கிறார். இதில் இரத்த வெள்ளத்தில் துடிக்கவும் அங்கிருந்த பொதுமக்கள் மோகனப்பிரியனை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர் அப்போது அந்த நேரத்தில் மோகனப்பிரியன் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டும் கையை கிழித்துக் கொண்டும் அவரும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். இந்த சம்பவத்தால் அங்கிருந்த பயணிகள், பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீசார் அங்கு இருவரையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். தற்போது அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். அங்கு அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசார் முதல் கட்ட விசாரணையில் மோகனப்பிரியன் சூர்யாவை காதலித்து வந்ததாகவும், ஆனால் சூர்யாவுக்கு வயது அதிகமாக இருந்த காரணத்தால் அதை மறுத்து விட்டதாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக மோகனப்பிரியன் இன்றைய தினம் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கொலை செய்ய முயற்சிருக்கலாம் என்று காவல்துறை முதல்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வருகிறார்கள். செய்யத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.